ரவை பணியாரம். இந்த ரவை பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப்பு ரவையும் 1 கப்பு மைதாவும் 1 கப்பு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சோண்டு தண்ணியை நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அந்த ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப்பு மைதா 1 கப்பு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காவும் அதில் தட்டி போட்டுக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவுக்கு மாவு எப்படி திக்காக ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை கரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது பணியாரம் ஊற்றுறதுக்காக மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து ஊற்றுறேன். இப்போ அந்த குழிக்கரண்டியில் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பூரி எப்படி எலும்பி வருமோ அந்த மாதிரி அந்த பணியாரம் அழகாக உப்பி வருங்க. நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரவை பணியாரம் ரெடி ஆகிடும். எங்கள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.